புரியாதவர்கள் விரலை மடக்கி ஊதுவதால் அது மடக்கு ஊதி, இது தெரியாத தமிழ் தேசியவாதிகள்னு தருதலைகள் பேசுகிறது தான். அதுக்கு தமிழில் பல வார்த்தைகள் இருக்கு. அவன் புத்தி அவனை விட்டு போகலை, அதனால் அதை சேர்த்து சொல்லி இழிவாக பேசுகிற ஒரு சொல்லாடலை இன்றைக்கு இந்த தமிழ் போலி தேசியவாதிகள் பேசுகிறார்கள். செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாரு என்னன்னா, பொங்கலுக்கு அப்புறம் ஒரு இனிய செய்தி காத்திருக்கு அப்படின்னு. இன்ன வரைக்கும் அந்த இனிய செய்தியை பார்க்கவே முடியும். தினந்தோறும் இனிய செய்திகள் வந்து கொண்டு தானே இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தில். கூட்டணி மட்டும்தான் இனிய செய்தி என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் அது ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களை போன்று ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கும். இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன இனிமையான செய்திகளாக தானே பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தில் இனிமையான செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. எங்களது பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஆனந்த் அவர்கள், புஷியார் அவர்கள் களத்திலே வேட்டையாடுவதற்கு, எதிரிகளை வீழ்த்துவதற்கு அவர் பேரில் கிட்டத்தட்ட இது 300-400 பேர் இன்னைக்கு விருப்ப மனுவை தேர்வு செய்வதற்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் களைகட்டி கொண்டிருக்கிறது பனையூர் எங்களது தலைமை அலுவலகம். தமிழக வெற்றி கழகத்தை நம்பினா ஜெயிக்க முடியுமா? அதுக்காக திமுகவோ இல்லை அதிமுகவோ பக்கமோ போகலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லைங்களா? களத்திலே இல்லைங்க, எங்கே யோசிக்கிறீங்கன்னே தெரியலையே. எங்கு பார்த்தாலும் தமிழக வெற்றிக்களமாக இன்றைக்கு மருவி இருக்க. எங்க திசை திரும்பி வரலாம். நான் அமைச்சர் வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு வாக்கு இருக்குன்னு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சுயநலத்திற்காக தன் கட்டுரை எழுதுவதற்காக உடன்பிறப்பே, உளுந்தம்பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்திரிக்காயின் எழுதுவதற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருப்பார். பார்த்தாயா தம்பி, அன்றைக்கே நாம் இதை பேசியிருக்கிறோம், அன்றைக்கே நாம் இதை எதிர்த்து போராடி இருக்கிறோம் என்றெல்லாம் பேசுவார். இன்றைக்கு அவர்களுடைய தொடர்வழி ஆட்சி கொள்ளையோ கொள்ளை, அந்த அளவிற்கு கொள்ளையடித்துக் கொண்டு நாட்டையை சுரண்டி கொழுக்கிற திருட்டு கும்பலாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பதை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் அகிம்சை போரைத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்கிறது. இவர்களை ஓட ஓட விரட்டுவதுதான் முதல் கடமை. நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது என்ன நடந்துட்டு இருக்குது? மக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள இணையதளத்தெல்லாம் அறிமுகம் செய்து வைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தமிழர்களுக்கான வெற்றி கழகமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. தேர்தல் அறிக்கைகளை அன்றாடங்காட்சி மக்களிடத்திலிருந்தே நாங்கள் பெறுகிறோம். மற்ற கட்சிகளைப் போல 4 சுவற்றுக்குள் இருந்து நாங்கள் காய்களை நகர்த்தவில்லை. அதற்காகவே ஒரு இணையதளத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். கடைக்கோடியில் இருக்கிற சாதாரண தொண்டன் கூட அறிவாற்றல் மிகுந்த தொண்டனாக இருப்பான். அவனிடத்திலே கேட்டால் நிச்சயமாக ஆடு மாடுகளுக்கும் கூட ஒரு தீர்வை உருவாக்குவான். கருவேலங்காட்டு தேசத்திற்குள் சீமைக்கருவைகளா நாட்டுக்கருவைகளா என்று கேள்வி கேட்டால் அவன் நாட்டுக்கருவை சீமைக்கரையை ஒழித்தலீங்கள் என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையைத்தான் எங்கள் தலைவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார், மக்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். மேதாவிகளிடத்திலிருந்தோ, அறிஞர் பெருமக்களிடத்திலிருந்தோ அல்லது பணக்காரர்களிடமிருந்தோ ஒரு தேர்தல் அறிக்கையை பெறுவோமேயானால் அது முழுமை பெறாது என்பதற்காக இன்றைக்கு கருவேலங்காட்டு தேசத்தில் காலடி வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்றால் ஒரு மக்கள் புரட்சிக்கு இது தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார் எங்கள் தலைவர். ஆகையால் இன்றைக்கு அதுக்கு ஒரு குழுவும் அமைத்து நேற்றைய முன்தினம் கடலூரில் மக்கள் கருத்தாய்வை கேட்டிருக்கிறது. இன்றைக்கு புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் மக்கள் கருத்தாய்வை கேட்க புறப்பட்டிருக்கிறது அந்த படை. இதையெல்லாம் மீறியும் கூட ஒரு இணையதளத்தை வெளியிட்டு அதிலும் நீங்கள் கருத்துக்களை குறிப்பிடலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு கடைக்கோடிக்கு வந்திருக்கிறது என்றால் களம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் வியூகம் அமைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மருவி நிற்கிறது என்பதை எல்லோரும் இன்றைக்கு மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். களம் நமதே அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் எண்ணி எண்ணி பெருமைப்பட்டு கொண்டோம். ஆனால் தேர்தலில் கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது தேர்தல் கட்சி ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இன்ன வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறது முடிவாகலை. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாரு என்னன்னா, பொங்கலுக்கு அப்புறம் ஒரு இனிய செய்தி காத்திருக்கு அப்படின்னு. இன்ன வரைக்கும் அந்த இனிய செய்தியை பார்க்கவே முடியும். தினந்தோறும் இனிய செய்திகள் வந்து கொண்டு தானே இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து. கூட்டணி மட்டும்தான் இனிய செய்தி என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் அது ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களை போன்று ஒரு
மாயத்தோற்றத்தை உருவாக்கும். இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன இனிமையான செய்திகளாக தானே பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தில் இனிமையான செய்திகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படி? ஏன் நடக்கலைன்னு நீங்கள் கேட்குறீங்க? இன்றைக்கி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி குழுக்கள் அமைச்சு களத்தில் வெல்லுவதற்கு இன்றைக்கி இது பாருங்கள், விருப்ப மனுவை இன்றைக்கு நாங்கள் தயாராகிட்டோம். தமிழ்நாடு முழுக்க இருந்து எங்களது தலைவர் போட்டியிடுவதற்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பூர்த்தியாகிற சூழலில் நான் உங்களிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 234 தொகுதியிலையும் எங்கள் தலைவர் போட்டியிடணும் தொண்டர்கள் விருப்பப்பட்டு மனுவை கொடுக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய வெற்றி என்பதை பார்க்க முடிகிறது எங்கள் தலைவருக்காக. அது மட்டுமல்ல, எங்களது பொதுச் செயலாளர் மாண்புமிகு என் ஆனந்த் அவர்கள், புஷியார் அவர்கள் களத்திலே வேட்டையாடுவதற்கு, எதிரிகளை வீழ்த்துவதற்கு அவர் பேரில் கிட்டத்தட்ட இது 300-400 பேர் இன்றைக்கி விருப்ப மனுவை தேர்வு செய்வதற்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் களைகட்டி கொண்டிருக்கிறது பனையூர் எங்களது தலைமை அலுவலகம். அப்படி என்றால் தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இது பிரதிபலித்திருக்கிறது. ஆகையால் நீங்கள் திறந்தோறு நல்ல செய்திகளை நாங்கள் அறிவித்து கொண்டே இருக்கிறோம். புதிய செய்திகள் வர இருக்கிறது, பொறுத்திருங்கள். இன்றைக்கி தேதி 6. நான் ஏற்கனவே 6ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள் அதிரும் தமிழகம் என்று நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 6, இன்னையிலிருந்து அதிர தொடங்கி இருக்கிறது. ஒரு 12ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி யாருடன் என்பதை இறுதி முடிவெடுக்க எங்கள் தலைவர் காத்து கொண்டிருக்கிறார். 12க்குள்ள கூட்டணி முடிவை உறுதி செஞ்சுருவாங்க. ஆகையால் தமிழக வெற்றி கழகம் எதற்கும் பயந்தவர்கள் அல்ல. ஏன் தெரியுமா எங்களோட கூட்டணி வைக்கவே பயப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அது வெற்றி பெறப்போவது நாம் தான், அதில் மாற்றம் இல்லை. உதிரி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு போனால் சில கோடிகள் கைமாறாது. இது கொள்கை உள்ள கட்சி, கோடிகளுக்கான கட்சி அல்ல. எளியவன் தேர்தல் களத்திலே நிற்கப் போகிறான். இங்கே பணம் கிடைக்காது, பல கோடி பேரம் பேச முடியாது என்ற காரணத்திற்காக உதிரி கட்சிகள் இன்றைக்கு பேரம் பேசுவதற்காகவும் பணத்தை எதிர்பார்ப்பதற்கும் பதவி சுகத்தை அனுபவிப்பதற்குமான ஒரு சந்தர்ப்ப சூழலை சந்தர்ப்பவாதிகளை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருப்பதால் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் யாரும் வரமாட்டார்கள். ஏன்னா இங்கே அறவே சுத்தர காசு கிடைக்கும். திமுகவுக்கு போனால் ஒரு 300 கோடி கிடைக்குமா? அதிமுக பக்கம் போனால் ஒரு 500 கோடி கிடைக்குமா? மாநிலங்களவை கிடைக்குமா? நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. ஆனால் இது வேறு மாதிரியான ஒரு பார்வை இருக்குது இல்லை? தமிழக வெற்றி கழகத்தை நம்பினா ஜெயிக்க முடியுமா? அதுக்காக திமுகவோ இல்லை அதிமுகவோ பக்கமோ போகலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் இல்லைங்களா? களத்திலே இல்லைங்க. எங்கே யோசிக்கிறீங்கன்னே தெரியலையே. எங்கு பார்த்தாலும் தமிழக வெற்றிக்களமாக இன்றைக்கு மருவி இருக்க. எங்கே திசை திரும்பி நான் அமைச்சர் வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு வாக்கு இருக்குன்னு அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது அவர்கள் எங்களுடன் கூட்டு சேருவதற்கு அவர்கள் தேர்தல் செலவுக்கு பணம் இல்லை. அவங்கள்ட்ட பணத்தை எதிர்பார்த்து தான் அந்த 2 கட்சிகளிடம் போகிறார்களே ஒழிய குணத்தை எதிர்பார்த்து அல்ல. எங்களிடம் குணம் இருக்கிறது. வருபவர்கள் அதற்காக நாங்கள் சாதாரணமாக விட மாட்டோம். எங்களுடைய களத்தில் எப்படின்னா ஜனநாயக முறைப்படி சமமாக உட்கார்ந்து இந்த தேசத்தை ஆளுவோம். நீயும் நானும் ஒன்றுதான். எனக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதே மரியாதை உனக்கும் இருக்கும். மக்கள் உனக்கு மகுடாபிஷேகம் சூட்டுவார்கள் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வந்தால் இப்படித்தான் பங்கு அப்படிங்கிற ரீதியில் உறுதியாக நிற்கிறோம். இன்றைக்கு களம் வேறு மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது. பொறுத்திருங்க, எல்லாத்துக்கும் விடையளிப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். செல்லும் திசையெங்கும் மக்கள் வெள்ளமாய் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு பேசத் தொடங்கியிருக்கிறது. சின்னத்தை சொல்லவே வேண்டாம். விசில் சின்னம் எவனுக்கும் கிடைக்காத அரிய வகை சின்னம். மற்றவன்லாம் அட்டையில் தான் காட்ட முடியும். அந்த இல்லை, தமிழ் பேரில் சொன்னால் ரொம்ப காமெடியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியாதவர்கள் விரலை மடக்கி ஊதுவதால் அது மடக்கு ஊதி. புரியுதுங்களா? இது தெரியாத தமிழ் தேசியவாதிகள்னு தருதலைகள் பேசுகிறது தான். அதுக்கு தமிழில் பல வார்த்தைகள் இருக்கிறது. அவன் புத்தி அவனை விட்டு போகலை. அதனால் அதை சேர்த்து சொல்லி இழிவாக பேசுகிற ஒரு சொல்லாடலை இன்றைக்கு இந்த தமிழ் போலி தேசியவாதிகள் பேசுகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்கிறதில்ல. அவங்களுக்கு தமிழே தெரியல, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்க. அதுதான் உண்மை. தமிழுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள். மொழிகாக்க புறப்பட்டவர்களா சொல்லுங்கள்? இல்லை மொழிப்போர் தியாகிகளை போற்றக்கூடியவர்களா? மொழிப்போர் தியாகிகளுக்கு விஜய் நினைவு செலுத்திட்டாரா? ஒரு ஏன் செலுத்தலை? ஒவ்வொரு கூட்டத்திலும் மொழிப்போர் தியாகிகளை நினைத்து எங்களது அந்த சூளுரையில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவோம் என்று ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் உறுதிமொழி இருக்கிறோம். என்னுடைய உறுதிமொழியிலேயே அந்த மொழிகாக்க சரிதான். ஆனால் அவங்களுடைய நினைவு நாள் வரும்பொழுது அதை கொஞ்சம் பெரிய அளவில் செஞ்சுருக்கணும் இல்லைங்களா? அவர் ஆண்டு 1ஆம் ஆண்டு நாங்கள் கட்சியில் அதுக்கென்று ஒரு இரங்கலை தெரிவித்திருக்கிறோம். அவர்களுக்கென்று தனியாக புகைப்படங்கள் வைத்து மரியாதை செலுத்தியிருக்கிறோம். நாங்கள் இன்னொன்று கருணாநிதி செய்த சூழ்ச்சியை உடைக்க இருக்கிறோம். இந்த விஷயத்தில்
மொழிப்போர் தியாகிகளின் முதல் தன் உயிரை நன்கொடை தந்த மகத்தான மாவீரன் நடராஜன். 15/1/1939 சூரியனுக்காக படைக்கப்படுகிற பொங்கல் தமிழர் திருநாளாம் தை ஒன்றில் அவன் தமிழர் விழாவை கூட புறக்கணித்துவிட்டு தமிழுக்காக தன்னுயிர் தந்த மகத்தான மாவீரன் நடராஜன். இந்த நடராஜன் என்பவன் ஒரு பறையர் வகுப்பை சார்ந்தவன், சாதியால். நான் அதை ஏன் குறிப்பிடுறேன்னா, கருணாநிதி செய்த சூழ்ச்சியை நான் பேசியாக வேண்டிய சூழல். நடராஜன் என்கிற ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து வந்த முதல்கல போராளி. அவன் இறந்தது 15/1/1939. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழித்து தான் நடராஜன் 11/3/1939 இறந்து போனார். ஆனால் கருணாநிதி தன் ஓட்டு வங்கிக்காக கருணாநிதி செய்த சூழ்ச்சிகள், எவ்வளவு சாதிய வன்மத்தை கருணாநிதி வைத்திருந்தார் என்பதற்கு சான்றாக நடராஜனை பின்னுக்கு தள்ளி தாளமுத்துவை முன்னாடி கொண்டு வந்தார். தாளமுத்து என்பவர் ஒரு நாடார் சமூக வகுப்பை சார்ந்தவர். இந்த கோணப்புத்தி கண்ட கருணாநிதி அவர்கள் நடராஜனை பின்னால் வைத்துவிட்டு தாளமுத்துவை முன்னால் சேர்த்து மாளிகை அமைத்த கொடூர குற்றவாளி கருணாநிதி என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். யார் முதல்ல இறந்தாங்களோ அவங்க தானே முதல் பேராக வரணும். அப்போ தாளமுத்து நடராஜன் மாளிகைன்னு தான் இருக்க ஒழிய நடராஜன் தாளமுத்து மாளிகை, நினைவகம் நடராஜன் தாளமுத்து என்று இல்லை, தாளமுத்து நடராஜன் என்றுதான் ஒரு போலித்தனமான அரசியலை, போக்கிரித்தனமான அரசியலை கருணாநிதி முன்வைத்து நடராஜனை பின்னுக்கு தள்ளினார் என்பது வரலாறு. ஆனால் பெரியார் அவர்கள் அவர்களுடைய இருவரின் பெயரால் இருக்கக்கூடிய நினைவு கல்வெட்டை திறந்து வைக்கிற போது அந்த கல்வெட்டில் இருப்பது நடராஜன் 15/1/1939, தாளமுத்து 11/3/1939 என்று தெளிவாக தந்தை பெரியார் அந்த கல்வெட்டை பதித்து திறந்து வைத்திருக்கிறார். என்றால் கருணாநிதியும் இந்த திருட்டு முன்னேற்றக் கழகமும் சாதி ரீதியாக அந்த தமிழ் தேசிய போராளிகளை பார்த்து பிரித்து ஓட்டுக்காக ஒப்பாரி வைத்த தருணம்தான் இன்றைக்கு தாளமுத்து நடராஜன் என்கிற மாளிகையை கருணாநிதியின் சூழ்ச்சியால் கவ்விக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்திற்கு உன்னதமாக பறைசாற்றுவதற்கு எங்கள் தலைவர் நடராஜன் தாளமுத்து என்பதை அறிவிப்பதற்கும் காத்திருக்கிறார். காரணம், நாங்கள் கருணாநிதி வழி வந்தவர்கள் அல்ல, நாங்கள் காமராஜர் வழி வந்தவர்கள். அதை இந்த திருட்டு முன்னேற்றக் கழகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். ஆக கருணாநிதி செய்த சூழ்ச்சிகள் ஏராளமானவை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கருணாநிதி போக்குவரத்து கழக முனையம், கருணாநிதி எல்லா இடத்திலும் கருணாநிதி 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 தேசத்திற்கு துரோகம் செய்த கருணாநிதி, தேசத்தை பால்படுத்திய கருணாநிதி. அதையே அவர் தேசத்துக்கு துரோகம் செஞ்சாருன்னு சொல்றீங்க? ஆமா, ஒரு முன்னாள் முதல்வர் அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சுயநலத்திற்காக தன் கட்டுரை எழுதுவதற்காக உடன்பிறப்பே, உளுந்தம்பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்திரிக்காயின் எழுதுவதற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருப்பார். பார்த்தாயா தம்பி, அன்றைக்கே நாம் இதை பேசியிருக்கிறோம், அன்றைக்கே நாம் இதை எதிர்த்து போராடி இருக்கிறோம் என்றெல்லாம் பேசுவார். இன்றைக்கு அவர்களுடைய தொடர்வழி ஆட்சி கொள்ளையோ கொள்ளை, அந்தளவிற்கு கொள்ளையடித்துக் கொண்டு நாட்டையை சுரண்டி கொழுக்கிற திருட்டு கும்பலாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பதை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் அகிம்சை போரைத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்கிறது. இவர்களை ஓட ஓட விரட்டுவதுதான் முதல் கடமை. இதை அகற்றாமல் நாம் மீண்டும் அவர்கள் ஆட்சி கட்டலுக்கு வந்தால் தமிழ்நாடு பற்றி எரியும். தமிழ்நாடு பெண்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இருக்காது. தமிழ்நாட்டில் அனைத்திலும் கொள்ளை என்கிற முடிவுக்கு தமிழ்நாடை சுரண்டி கொளுத்து தன் குடும்பத்தை இன்னும் நிலைநிறுத்துவதற்கு, இன்னும் பல தலைமுறைகள் உட்கார்ந்து தின்னுவதற்கு ஒரு வாய்ப்பை தமிழக மக்கள் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தித்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் உருவானதற்கு பிறகு 2.5 வருஷமாக தேர்தல் பண்ணி திரட்டு கும்பல், திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திருட்டு முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் வேலையை தொடங்கியிருக்கிறது. என்னைக்காவது அவங்க மகளிர் மாநாடுகள் நடத்தினார்களா? அதில் அந்த மகளிர் மாநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாராஷ்டிராவிலிருந்து வந்த பெண்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள், பீகாரிலிருந்து வந்தவர்கள் கலந்து கொள்கிறார்கள். வெக்கமல்ல உங்களுக்கு? இந்த நாட்டை ஆண்டோம் என்று ஆர்வரித்து பேசுகிற நீங்கள்,
இந்த நாட்டில் நாங்கள் தான் முதன்மை சக்தி என்று பேசுகிற தீய சக்தி ஆகிய நீங்கள் ஏன் உங்களுக்கு கூட்டணி? நீங்கள் தான் மக்களுக்காக நின்றிருக்கிறீர்களே. ஈழத்தை அளித்த கொடூர குற்றவாளி கருணாநிதி என்பதை நாங்கள் மனதிலே வைத்திருக்கிறோம். ஈழத்திற்காக செய்த துரோகங்களை எங்களால் பட்டியலிட முடியும். ஆக தமிழர்களுக்கு நேர் எதிரான ஒரு இயக்கம் என்றால் அது திருட்டு முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை என்பதை எங்களால் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்ல முடியும். அதுதான் மொழிப்போர் தியாகிகளிலேயே இவர்கள் செய்த வினைகளை நாம் பார்க்க முடிகிறது. பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிற திட்டங்களை மட்டுமே வைத்து கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு நலத்திட்டங்களை உருவாக்குகிற நாசகர சக்தி, தீய சக்தி இன்றைக்கு திமுகவாக இருப்பதால் ஓட ஓட விரட்டுவதுதான் தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு எங்கள் கட்சி தன்னிச்சையாக நின்றாலும் தலைநிமிர்வோடு எதேச்சதிகாரத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டுவதற்கு எழுந்து நிற்கிறது என்றால் எங்கள் தலைவர் நிச்சயமாக களத்தை மாற்றி இருக்கிறார். தமிழகம் புதிய அரசியல் தளத்தை உருவாக்கியிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலங்கள் தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் இதில் எப்படியான பணிகளை முன்னெடுக்க போகுது? ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கட்டமைப்புகள் கடைக்கோடியில் சென்று கொண்டிருக்கிறது. பொறுப்பாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒரு மும்முனை தாக்குதலால் இன்றைக்கு தமிழக வீதிகளில் பயங்கரமாக உலாவி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்திலே பேசுவதற்கு கூட எனக்கு நேரமில்லாமல் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பொதுக்கூட்டங்களை, என் வாழ்வின் முதலாவது பொதுக்கூட்டத்தை திருச்சி மலைக்கோட்டை மாநகரமாம், சோழர்களும் பல்லவர்களும் ஆண்ட புண்ணிய தேசமாம், நாயக்கர்கள் ஆண்ட அற்புத பேராற்றல் மிகுந்த பெருமண்ணாம் மலைக்கோட்டையில் நேற்று இரவு முழங்கிய முழக்கங்கள் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கிலே கூடியிருந்து என்னுடைய பேச்சையும் தமிழர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்றால் அது என் தலைவன் கொடுத்த அங்கீகாரம். நான் எந்த மேடையிலும் பேசி பழக்கமில்லாதவன் முதல் மேடையிலேயே ஒரு முழக்கமிடுவதற்கு எங்களது தலைவர் தளபதியார் அவர்களும், எங்களுடைய பொதுச் செயலாளர் மூத்தவர் எங்களது தந்தையுமான புசியார் அவர்களும் எங்களை வழிநடத்துகிறார் என்றால் நிச்சயமாக அன்றாடங்காட்சியில் பிறந்த ஒரு சாதாரண எளிய மனிதனை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் பேசு என்று பெருமைப்பட அனுப்புகிறார்கள் என்றால் அதுதான் தமிழக வெற்றி கழகம். அன்றாடங்காட்சி மக்களையும் அரவணைக்கிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் நின்று கொண்டிருக்கிறது. அடுத்து நாளை கூடல் மாநகரில் கூடுகிற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் பேசுகிற வாய்ப்பையும் எங்கள் தலைவர்கள் எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். நாளை இரவு மதுரை குலுங்கும். அப்படி என்றால் பாருங்கள், இந்த இயக்கம் சாமானியனை எவ்வளவு சாதனையாளனாக வர வேண்டும் என்பதை துடித்து துடித்து எங்களை உருவாக்குகிறது எங்கள் தலைவரின் இதயங்கள். ஆக ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எண்ணற்ற களத்தின் போராளிகளை இறக்கிவிட்டிருக்கிறார். 4 திசையிலும் நாலாபுரமும் 8 திசை முழங்க எங்களது பொறுப்பாளர்கள் வீர முழக்கத்தை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அதிர்கிறது. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். வலையொலி தளங்களில் திமுகவினர் எவரும் கலந்து கொள்ளாத சூழலை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியிருக்கிறது. ஆதரவாளர்கள் என்கிற போர்வையில் வந்து உட்கார்ந்து கொண்டு முகமூடிகளை அணிந்து கொண்டு பேசுகிறார்கள். துப்பற்றவர்கள், துயரம் கொடுப்பவர்கள், ஆக திராணி இல்லாத திருட்டு கூட்டமாக இன்றைக்கு திருட்டு முன்னேற்ற கழகம் பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. முன்னணி கள வீரர்களாக தமிழக வெற்றி கழகம் முனைப்போடு முதலாவது இடத்தை பிடிப்பதற்கு கண்ணும் கருத்துமாக காலடி வைத்து களங்களில் போராடி கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் வார்த்தையிலிருந்தே நாங்கள் சொல்லுகிறோம். எங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை விரைவில் காண இருக்கிறீர்கள். ஆக தமிழகம் ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறது. சேலம் மாநகரில் மேற்கு மண்டலத்தில் எங்களது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மரியாதைக்குரிய செங்கோட்டையனார் அவர்களுடைய தலைமையில் லட்சக்கணக்கில் கூடுகிற திருவிழா வரும் 13ஆம் தேதி நடக்க இருக்கிறது. 13இல் நாங்களும் கலந்து கொள்ள இருக்கிறோம். ஆக எங்கள் தலைவரின் பேருரை என்பது சேலம் குலுங்க இருக்கிறது. பொறுத்திருங்கள். தமிழக அரசியல் தளத்தில் சேலத்தை முடித்ததும் வேலூர் கோட்டையில் எங்களுடைய வீர முழக்கத்தை எங்கள் தலைவர் உரையாற்ற இருக்கிறார். தொடர்ச்சியாக மாவட்டந்தோறும் எங்கள் தலைவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஆனால் காவல்துறை அனுமதி தராமல் இழுத்தடிக்கிற வேலையை தொடங்கியிருக்கிறது. தேர்தல் கமிஷன் தேதியை அறிவித்து விட்டால் உங்களுக்கு வேலை இல்லை என்பதையும் நீங்கள் நினைவில் படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை அதற்கு பிறகு கையாளுவது தேர்தல் கமிஷன். எங்களுக்கு அனைத்து இடங்களிலும் நிச்சயமாக மேடைகள் கிடைக்கும். மாவட்டம் தோறும்
ஒரு மக்களை சந்திப்பதற்கான நிகழ்வை மகத்தான தலைவர் எங்கள் தளபதியார் அவர்கள் உருவாக்கி கொடுக்க உத்தரவிட்டிருக்கிறார். நாங்களும் எங்கள் தலைவரின் கரத்தை பிடித்து கொண்டு அவர் இடுகிற கொள்கை முழக்கங்களை, கோட்பாடுகளை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எளிய முறையை நிச்சயமாக உருவாக்குவோம். தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத இரும்பு கோட்டையாக பெரியாரின் கொள்கைகளை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை, வேலு நாச்சியாரின் வாழ்வியல் முறைகளை, அஞ்சலை அம்மாளின் அற்புத பணிகளை, ஏன் காமராசர் அவர்கள் நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கொள்கை தலைவர் வைகை அணையை கட்டி எழுப்பியிருக்கிறார். மணிமுத்தாறு அணையை, மேட்டூர் பாசன கால்வாயை, அமராவதி அணையை, சாத்தனூர் அணையை, வாளையார் அணையை, மங்களம் அணையை, ஆரணியாறு அணை, காவிரி டெல்டா பகுதிகள், கிருஷ்ணகிரி அணை, கீழ்பவானி அணை, மேல்கட்டளை கால்வாய், புள்ளம்பாடி திட்டம், மீனக்கரை ஏரி திட்டம், மணிமுத்தாறு திட்டம், தோப்பியாறு ஏரி, கோமிகை ஆற்று திட்டம், பரப்பிக்குளம் அணை, வீடூர் அணை, ஆழியாறு அணை, திண்டுக்கல் ஆத்தூர் அணை என்று கிட்டத்தட்ட 22 அணைகளை கட்டி தமிழ்நாட்டிற்கு நீர்வளத்தை பெருக்கி தந்த மகத்தான மக்கள் தலைவர் காமராசரின் வழித்தோன்றர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அவருடைய கனவை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் இவர் கட்டிய அணைகளுக்கு இடையே தடுப்பணைகளை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் செழிப்படைவதற்கு எங்கள் தலைவர் முனைப்போடு கடமையாற்றுவதற்கும் களப்பணியாற்றுவதற்கும் உத்தரவிட்டிருக்கிறார். எங்கள் கொள்கை தலைவரின் வழியில் நிச்சயமாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார் என்றால், நாங்கள் 16 கோடியில் பாலம் கட்டி 2 மாதத்தில் இடிந்து போய் ஆற்றில் அடித்துச் செல்லக்கூடிய அளவிற்கு கொள்ளையடிக்கிற கும்பல் அல்ல. அந்த கொள்ளை கும்பலையே உள்ளே அனுப்புவதுதான் எங்களுடைய திட்டம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.